அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். போர் சேவகர்கள் இயேசுவின் மேல் துப்புகிறார்கள். ஏற்கனவே பிரதான ஆசாரியனுடைய அரமனையில் இயேசு கிறிஸ்து இந்த அவமானத்தை சகித்திருக்கிறார். ராஜாவின் அதிகாரத்தை அங்கீகரிப்பதற்கு அவருடைய கரத்தை முத்தமிடுவது வழக்கம். ஆனால் இங்கோ ராஜாதி ராஜாவின் அதிகாரத்தை அங்கீகரித்து அவரை முத்தம் செய்வதற்கு பதிலாக அவரை அவமானம் பண்ணும் விதமாக அவருடைய முகத்தில் துப்புகிறார்கள். மனுஷகுமாரன் மீது மனுஷர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வதும், மனுஷர் மீது மனுஷகுமாரன் இவ்வளவு பொறுமையோடு இருப்பதும் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவின் வலது கையில் ஏற்கனவே கொடுத்திருந்த அந்த கோலை அவருடைய கரத்தில் இருந்து வாங்கி அவருடைய சிரசில் அடிக்கிறார்கள். அவருடைய வலது கரத்தில் கோலை கொடுத்து அவருடைய அதிகாரத்தை பரியாசம் பண்ணினார்கள். இப்போதோ அதே கோலினால் அவருடைய சிரசின் மீது அடித்து தங்களுடைய மூர்க்க குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மீது ஏற்கனவே முள்முடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்முடியின் மீது இவர்கள் கோலால் அடிக்கிறார்கள். அடிக்கும்போது முள்முடியில் உள்ள முட்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிரசிற்குள் புகுந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை அதிகரித்திருக்கும். இயேசு கிறிஸ்து இவ்வளவு அவமானத்தையும் பாடுகளையும் தாங்கிக் கொள்கிறார். நமக்கு நித்திய ஜீவனையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிமையையும் கிரயத்திற்கு வாங்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த கிரயத்தை செலுத்துகிறார்.